ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுன்னு இருக்கிறாங்க. மல்லியும் வெண்பாவும் ஜாலியாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து டோர் வந்து தட்டுறாங்க. யார் அது அப்படின்ற மாதிரி பார்த்தா கண்டிப்பாக அன்னபூர்ணி அம்மா அவங்க பாட்டி தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெண்பாவும் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து வெண்பா வந்து சொல்லிக்கிட்டே போகிறாங்க. பாட்டி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, புதுசாக ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக மல்லியும் வெண்பாவும் போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல பார்த்தா தான் தெரியுது டோர் ஓப்பன் பண்ணால் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி தான் போயிருக்காங்க. ஸோ எதுக்காக போனால் என்னன்னு தெரியல. அவங்க மல்லியும் வெண்பாவும் கதவு திறந்த உடனே ராஜேஸ்வரியை பார்த்த உடனே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க. என்னடா இவ வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான். அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து என்ட்ரியே பார்த்தீங்கன்னா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு சிரிச்சுன்னு போகிறாங்கங்க. ஸோ என்ன கலங்க வைக்கிறதுக்கு என்ன ஆப்பை வந்து வைக்க போயிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து பக்கா பிளானோடு தான் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா அதாவது விஜய் வந்து ஒரு கார் ஷோரூமில் மெக்கானிக்காக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் மல்லிக்கு தெரிஞ்சும் ஒரு பெரிய பூகம்பம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ராஜேஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பை வச்சுருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து கார் வந்து சர்வீஸ் விட வந்தாங்க. ஸோ அவங்களுடைய மோதிரம் காரில் இருந்ததை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் அந்த மேடமோட காரை சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்னா விஜய் தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட எதுவும் இல்லை, நான் எதுவும் மோதிரம்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உள்ளே போயிட்டு அந்த டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அதில் விஜயோட பாக்ஸில் தான் வந்து அந்த மோதிரம் இருக்குது. ஸோ எப்படி வந்தது மோதிரம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமா நம்ம விஜய் மேலே சந்தேகப்படுறாங்க. ஆனால் விஜய் இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து சீக்கிரமாகவே நிரூபிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.